சென்னை அண்ணாநகர் மேற்கு பகுதி பாடிக்குப்பம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வீரமணி. ரவுடியாக வலம் வந்த இவர் கட்ட பஞ்சாயத்திலும் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டில் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி வைப்பதாக கூறி வீரமணியின் நண்பரை ஒருவர் பண மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ரவுடி வீரமணி, ரவுடி கவியரசு மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேரோடு அலுவலகத்திற்குள் புகுந்து பண மோசடி செய்தவரை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் 6 பேரின் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் ரவுடி வீரமணி மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதனால் கடுப்பான ரவுடி கவியரசு வீரமணியிடம் நீ மட்டும் ஏன் ஆஜரானாய் என வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் ரவுடி கவியரசு வீரமணிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி அன்று பாடிக்குப்பம் பகுதியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் அருகே நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்த வீரமணியை 4 நபர்கள் கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். தலை மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் வீரமணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற முகேஷ், தீபக், அரவிந்த், காளி ஆகிய 4 நபர்களை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து முக்கிய குற்றவாளியாக செயல்பட்ட ரவுடி கவியரசை போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று காலை எழும்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அண்மையில் பிரபல ரவுடிகளாக வலம் வந்த சீசிங் ராஜா, காக்காத்தோப்பு பாலாஜி என அடுத்தடுத்து போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டதால் A+ குற்றவாளியான ரவுடி கவியரசு உயிர் பயத்தில் சரணடைந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கவியரசு மீது ஆள்கடத்தல், பணம் பறித்தல் என 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது.